वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। हरि ओम्। போன हरि ओम् சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு பிளேயர் இருந்தார். சரி, அவரை வகுப்பு இருக்காண்டா. போன வகுப்புல நாம 2வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருந்தோம். அதாவது நம்முடைய துன்பங்களுக்கு காரணம் நாம யாரு அப்படின்னு நாம நினைக்கிற தப்பான அபிப்பிராயம். நாம இந்த உடலை நாம நினைக்கிறோம், நம்முடைய சக்திய நாம நினைக்கிறோம், நம்முடைய மனசை நாம நினைக்கிறோம், நம்முடைய புத்திய நாம நினைக்கிறோம். இப்படி நாம தப்பா நினைக்கிறது இந்த இந்த இடத்துல இருந்து நமக்கு துன்பங்களும் வருது, நிம்மதி குறைவும் வருது. நாம உண்மையிலே நாம யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்முடைய இந்த உடம்பு நேத்தைக்கு இருந்தது மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்ல. அது ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு. நமக்கு தெரியுதோ தெரியலையோ ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்கு. நம்முடைய சக்தி மாறிக்கிட்டே இருக்கு, நம்முடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கு, நம்முடைய புத்தி மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு நாம இருக்க முடியாது. மாறாத நாம எப்பவுமே நான் 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 ஒரே விதமா தான் சொல்றோம். அதனால இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு மாறாத ஒண்ணு இருக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிற திசையில பகவான் கொஞ்சம் ஸ்லோகங்கள் சொன்னார், அர்ஜுனனுக்கு உபதேசம் சொன்னார். ஞான யோகம் அப்படின்னு அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் பகவான் ஒருவேளை அது ஜீரணிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா இது எளிமையா சொல்லுவோம் அப்படின்னு இன்னொரு கோணத்துல உலகியல் ரீதியா பேச ஆரம்பிச்சார். அதுல கடமை செய் அப்படின்னு முதல்ல பேச ஆரம்பிச்சார். யுத்தம் பண்றது உன்னுடைய கடமை, நீ க்ஷத்திரியன், அதனால தர்ம யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணு. ஒருவேளை நீ பண்ணலைனா அதை சேத்தமியம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி, இந்த தர்ம யுத்தத்தை நீ ஒருவேளை பண்ணலைனா தத ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா பாபம் அவாப்சியசி. அர்ஜுனன் சொன்னா நான் யுத்தம் பண்ணுனா பாவம் வந்துடும் சொன்னா, பகவான் அதுக்கு பதிலே சொல்லல, சொல்லாம சொல்றார் நீ யுத்தம் பண்ணாட்டாதான் உனக்கு பாவம் வரும் அப்படின்னு சொல்றார். பாவம் வர்றது மட்டும் இல்ல, நீ கடமையை தவறியவனாவாய், புகழை இழந்தவனாவாய் அப்படின்னு 2 காரணம் சொல்றாரு. ஸ்வதர்மம் கீர்த்திஞ்ச ஹித்வா, கடமை தவறியவனாவாய், புகழை இழந்தவனாவாய் அப்படின்னு 2 காரணம் சொன்னார். அப்ப அர்ஜுனனுக்கு மனசுல ஒரு கேள்வி வரலாம், நான் நரேந்திர மோடிக்கு மேல் வீட்டுக்கு கீழ் வீட்டுக்கு கீழ்வாட்டுக்காரன், கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் போராட்டம் பண்ணி பொது சொத்தை எல்லாம் சேதம் விளைவிச்சு ஊர்ல போறான் வாரவனை எல்லாம் அச்சனுக்கும் அம்மைக்கும் தலைக்கும் விழிச்சு, இதெல்லாம் இருந்தாலும் பெருந்தன்மையோட உங்கள் மேல் எந்த வழக்கும் போடப்படாதுன்னு வாக்குறுதி கொடுத்து வெளியே விட்டுட்டாரு. அது மாதிரி நானும் சூராதி சூரன் வீராதி வீரன் வில்லுக்கு விஜயன்
எனக்கு இந்த துரோணர், பீஷ்மர், கிருபர், கர்ணன் எல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. எத்தனையோ தடவை இதுக்கு முன்னாடி இவங்க ஜெயிச்சிருக்கேன். இனிமேல் ஜெயிக்கிறது எனக்கு ஒரு விஷயம் இல்ல. அப்படிப்பட்ட அர்ஜுனன் பாவம் பார்த்து இவங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். என்ன பெருந்தன்மை, என்ன பெருந்தன்மை அப்படின்னு அந்த பக்தர்கள் எல்லாம் சொல்றது மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன பெருந்தன்மை அர்ஜுனனுக்கு, என்ன ஒரு பெருந்தன்மை. அவனால ஜெயிக்க முடியும், ஆனாலும் அவன் அவங்க எல்லாம் பாவம் பார்த்து விட்டுட்டு போயிட்டான். குரு, தாத்தா, இப்படியெல்லாம் அவங்களுடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து பெரியவங்கன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு உலகம் என்ன பாராட்டத்தானே செய்யும். நீ எனக்கு புகழ் போயிரும் சொல்றிய. சொதர்மமா கடமையாவது மண்ணாகுது, அதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. ஆனா எனக்கு புகழ் வரும். நான் இப்ப போற விட்டுட்டு போறேன் அப்படின்னா எனக்கு புகழ் வரும் அப்படின்னு ஒருவேளை அர்ஜுனனுக்கு மனசுல இருந்தால், பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். அகீர்த்திஞ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தே வ்யயாம் சம்பாவிதஸ்ய சாகீர்த்திஹ மரணாததிரிச்யதே. அகீர்த்தி பொதுவா இத நஞ்சு பிரத்யம்னு சொல்லுவாங்க. நமக்கு புரியுற விட எதிர்பதம்னு சொல்லலாம். ஆ போட்டு ஒரு சொல்ல தொடங்குனா அது பெயர் சொல்லா இருந்தா அது எதிர்பதத்தை தரும். தர்மம், அதர்மம், நியாயம், அநியாயம், இந்த மாதிரி. அப்ப அகீர்த்தி அப்படின்னா அதுக்கு எப்படி அர்த்தம் எடுக்கலாம்? பொதுவா இந்த மாதிரி இடத்துல 5-6 விதமா அர்த்தம் எடுக்கலாம். நான் ஏற்கனவே ஒருவேளை சொல்லியிருக்கலாம். புகழ் வராது அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம், அல்லது அதற்கு எதிர்பதமான பழி வரும் அப்படிங்கிற அர்த்தமும் எடுக்கலாம். இந்த இடத்துல நாம எடுக்க வேண்டிய அர்த்தம் பழி வரும் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா புகழ் வராதுங்கிறது ஏற்கனவே பகவான் சொல்லியாச்சு. இந்த இடத்துல பழி வரும் அப்படின்னு சொல்ல விரும்புறார். கீர்த்தி அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல அர்த்தம் புகழ் இல்லைங்கிறது இல்ல, பழி வருங்கிறது. அபகீர்த்தி வரும் அப்படிங்கிற அர்த்தம். பூதானி உயிர்கள், உலகம். உலகம் அகீர்த்திம் கதைஷ்யந்தி, பழி சொல்லுவார்கள். கதைக்கிறது அப்படின்னு இலங்கை தமிழ்ல சொல்லுவாங்க. கதைஷ்யந்திங்கிறது இலங்கை தமிழுடைய கதைக்கிறது தான். உலகம் சொல்லும். உலகம்னா யாரு? இந்த இடத்துல உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே கிடையாது. இந்த இடத்துல குப்பனும் சுப்பனும் போறவன் வாரவன் எல்லாம் சொல்லுவான். ஒருத்தன் சொல்லுவான், அர்ஜுனனுக்கு முன்னாடி நான் தான் நின்றுட்டு இருந்தேன், நான் அப்படியே மீசைய முறுக்கி விட்டேன். அவனுக்கு மீசையே இல்லாத வேலை கதை. அப்படி மீசைய முறுக்கி விட்டேன். துரியோதன ஆத்திர அவசரத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க ஆளு. மீசைய முறுக்கி விட்டேன். அர்ஜுனன் என்ன பார்த்தாலும் இல்லையோ, எடுத்தாம் பாரு ஓட்டம் அப்படிமா. இன்னொரு
ஒட்டடக்குச்சி நரசிம்மன், கோவக்குச்சி நரசிம்மன். நான் இப்படி என் கைய வச்சேன், அதை பார்த்தாலும் இல்லையோ அர்ஜுனன் எடுத்தாவும் பாரு ஓட்டம்மா. இப்படி டாம் அண்ட் ஹேரி, டாம் டிக் அண்ட் ஹேரி, குப்பனும் சுப்பனும் போறவன் வாரவன் எல்லாவனும் என்ன பார்த்துதான் அர்ஜுனன் ஓடிட்டான். இவ்வளவு நாளும் அவன் துரியோதனை பார்த்து பயந்து ஓடுறானா இல்ல, துரோணரை பார்த்து பயந்து ஓடுறானா இல்ல, அவங்களெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டிருக்கான். அவன் எப்ப நான் யுத்த களத்துக்கு வந்தனோ என்ன பார்த்தானா இல்லையோ ஓடிட்டான் அப்படின்னு சொல்லுவான். சம்பாவிதஸ்ய, இதுவரைக்கும் பேரும் புகழும் சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு அகீர்த்திகி, பழி அப்படிங்கிறது மரணாத் அதிரிச்சதே, மரணத்தை விட பெரியது. செத்து போனாலும் போகலாம், ஆனா பழி சொல்லு கேட்க முடியாது. போன வகுப்புல சொன்னோம், மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அனையர் உயிர் நீப்பர் மானம் வரின். இவ்வளவு நாளும் பெரிய பெரிய ராஜாக்களை எல்லாம் ஜெயித்தவன், போன இடங்கள் எல்லாம் வெற்றி முரசு கொட்டினவன், தேவர்களுக்காக அசுரர்களை ஜெயித்து கொடுத்தவன், சிவபெருமானோடையே மோதி ஜெயித்தவன். நான் நினைக்கிறேன் குமாரபுரம் பக்கத்துல, முட்டக்காடு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு, 12 சிவாலயத்துல ஒன்னான்னு தெரியல. கோவிலுக்கு பேரு திருப்பன்னிக்கோடா. திருப்பன்னிக்கோடு அங்கதானே இருக்கு. 12 சிவாலயத்துல ஒண்ணு. அது அந்த கோவிலுடைய தல வரலாறு வந்து இங்கதான் அர்ஜுனனும் சிவபெருமானும் யுத்தம் பண்ணாங்க. அந்த பந்திக்காக வேண்டி 2 பேருக்கும் யுத்தம் நடந்தது. இத வச்சு ஒரு காவியமே இருக்கு, கிராதார்ஜூனியம். கிராதன் அர்ஜுனன், கிராதன்னா வேடன், வேடனாக வந்த சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை பத்தி கிராதார்ஜூனியம் அப்படின்ட்டு புத்தர்கள் காலத்துல ஒரு இலக்கியமே படைச்சிருக்காங்க. அப்போ அர்ஜுனன் உடைய பட்டியல் ரொம்ப பெருசு. நீங்க என்னுடைய அர்ஜுனனை பத்தி நான் மலேசியாவுக்கு எடுத்த கிளாஸ்ல ஒரு பெரிய பட்டியல் போட்டிருப்போம், அதை பார்க்கணும். அவன் பிறந்ததுல இருந்து துவாரகைக்கு போறது வரைக்கும் எப்போதுமே வெற்றி கண்டவன். கர்ணன் எல்லாம் அவன் முன்னாடி நின்னதே இல்லை. துருபத மகாராஜா அர்ஜுன கையால தோத்துக்கிட்டு, தோத்தா இப்படிப்பட்ட ஒருத்த கையால தான் தோக்கணும் அப்படின்னு காலால தூக்கி விட்டுக்கிட்டு, இவனுக்கு கட்டி கொடுக்கறதுக்கே ஒரு பிள்ளை பிறந்தான்னு சொல்லிட்டு ஒரு யாகம் பண்ணி ஒரு பிள்ளைய பத்து திரௌபதியை கையில கட்டி கொடுத்தார். எதிரி கூட அர்ஜுன கையில தானே தோத்தேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பெரியவா அர்ஜுனன். அப்படி பேரும் போலும் சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு அர்ஜுனனுக்கு பழிங்கிறது மரணத்தை விட கொடியது. இனிமே இது இப்போ பகவத்கீதை தொடங்கி போயிட்டு இருக்கு. மகாபாரத யுத்தத்துல பிறகு ஒரு கட்டத்துல தர்மபுத்திரர் அர்ஜுனனை ரொம்ப கேவலமா பேசிடுவார். என்ன ஒரு பொம்மை துப்பாக்கி வச்சிருக்க மாதிரி ஒரு பொம்மை வில்ல வச்சுக்கிட்டு சும்மா மீசையை முறுக்கிட்டு நடக்கா, இவனை நம்பி நானும் யுத்தத்துல இறங்கிட்டேன், ஒண்ணும் செய்யறதுக்கு கையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மட்டமா பேசிட்டேன். அர்ஜுனனுக்கு வந்ததே கோபம், என் வில்ல கேவலமா பேசிட்டியா அப்படின்னு. வில்ல கேவலமா பேச தலையை எடுக்கணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் தயாராயிருப்பான். அதனால கிருஷ்ணன் சொல்லுவாரு,
இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உயிர் வாழ்றதை விட செத்து போறதுதான் சிறந்தது. ஆனா செத்து போறதுக்கு தற்கொலை பண்றதுதான் வழின்னு இல்லை, வேற நிறைய வழி இருக்கு. நீ தன்னைத்தானே புகழ்ந்து பேசு, தற்பெருமை பேசு. தற்பெருமை பேசுனா அவன் செத்ததுக்கு சமாளம் தான். இங்க என்ன தற்பெருமை பேசு அப்படின்னாரு. அப்புறம் அர்ஜுனன் தற்பெருமை பேசினான்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி கிருஷ்ணன் மேற்கொண்டு யுத்தம் நடக்கிறதுக்கு வழி பண்ணாருன்னு ஒரு கதை மகாபாரதத்துல வரும். அப்படி அர்ஜுனன் தெரியும் நமக்கு, பஞ்ச பாண்டவர்கள்னா 5 பேர் எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் என்ன செய்தாலும் இந்த தம்பி ஒட்டுமே சொல்ல மாட்டான். பீமனாவது ஏதாவது பப்பு சொல்லுவான், இந்த தம்பி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். திரௌபதி கூட ஏதாவது சொல்லுவா, அர்ஜுனன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட அர்ஜுனனே தர்மரு மேல அவனுடைய வில்ல பத்தி வீரத்தை பத்தி இழிவா பேசின உடனே கோவப்பட்டான். அப்படின்னா அந்த பழிச்சொல் எவ்வளவு உயர்ந்தது, கொடுமையானது, தாங்க முடியாதது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கலாம். அதனால பகவான் இங்க அப்படியாவது இவனுக்கு சூடு சொரண தட்டுதான் பாக்குறதுக்கு போறவானவன் எல்லாம் உன்னை பத்தி கேவலமா பேசுவான், தெருவா போஸ்டர் அடிச்சு ஓட்டுவான். என்ன பார்த்துதான் அர்ஜுனன் ஓடி போயிட்டான். காக்ரோச் கரப்பாம்பூச்சி எல்லாம் எங்க போராட்டத்தை பார்த்து பயந்து இந்த அரசாங்கம் இறங்கி வந்துட்டு தர்மேந்திர பிரதான ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அப்படின்னு காலத்தை தூக்கி விட்டுக்கிறது மாதிரி போறவன் வரவன் எல்லாம் கேவலமா பேசுவான். இதெல்லாம் உனக்கு வேணுமா அர்ஜுனா அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. அவ்வியாம் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் பேசினா அடுத்த நாள் மறந்து போறான் அப்படி கிடையாது. காலத்துக்கு பேசுவான். இன்னைக்கு பகவத்கீதை 5128 வருஷம் கழிச்சு நம்ம பேசுறோம். இப்படி காலத்துக்கும் அர்ஜுனனா அந்த தொடரடுங்கியா பயதா கொள்ளியா அப்படின்னு உலகம் பேசுவோம். காலாகாலத்துக்கும் இந்த உலகம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. அவ்வியாம்னா அழியாத பழி, காலாகாலத்துக்கும் தொடரக்கூடிய பழி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. இந்த ஒயர், இந்த பிரிண்ட், இந்த மாதிரி பத்திரிகை எல்லாம் கரப்பான் பூச்சிகள் போராட்டம், அரசு பணிந்தது அப்படின்னு ஹெட்லைன்ஸ் எல்லாம் போடுவாங்க. 54 52 இன்று நரேந்திர மோடி தலை வணங்கினார் அப்படின்லாம் ஹெட்லைன் போடுவாங்க. 19வது அமெரிக்கால இருந்து கொஞ்சம் பேரும் போடுவாங்க. நேஷனல் ஹெரால்டு அப்படிலாம் கொஞ்சம் பேர் அமெரிக்கால இருந்து இறக்குமதி இருக்காங்க. இவங்க எல்லாம் பிபிசி, அப்புறம் அல் ஜசீரா, இவங்களுக்கு எல்லாம் ஹெட்லைன் இதாத்தான் இருக்கும். மாணவர்களை மீது தடியடி நடத்திய, அதாவது மாணவர்களை கொத்து குவித்த மோடி அரசாங்கம், தளராத மாணவர்கள், கிடைத்த வெற்றி, இப்படி எல்லாம் கட்டி போடுவாங்க. அது மாதிரி அர்ஜுனன் ஓடி போயிட்டான்னா அடுத்த நாள் பத்திரிகைகள் எல்லாம், இடதுசாரி கம்யூனிட்டி பத்திரிகைகள் எல்லாம் இதந்த ஹெட்டிங்கா இருக்கும். அர்ஜுனன் ஒருவேளை கடமையும் பத்தி கவலை இல்ல, புண்ணிய பாவத்தை பத்தியும் கவலை இல்ல, எனக்கு பேரு புகழ் அது மட்டும்தான் கவலைன்னு நினைச்சான் அப்படின்னா, புகழ் உனக்கு வராது, பழிதான் வரும், எல்லாரும் மட்டமா பேசுவாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்றாரு. இது இப்போ புரிஞ்சுக்கணும். உலகம் பூதானி பேசுறது பத்தி பகவான் அதோட விடல. ஒருவேளை அர்ஜுனன் நினைப்பான், போற வரவெல்லாம் என்ன பத்தி என்ன சொல்லு, எனக்கு என்ன ஆகுது, எனக்கு நல்லவன் பெரியவன் எனக்கு சர்டிபிகேட் தரணும், வில்லு அம்பெல்லாம் தூக்க கூட கழியாதவெல்லாம் என்ன சர்டிபிகேட், அதெல்லாம் பத்தி நான் எதுக்கு அலட்டிக்கிட போறேன் அப்படின்னு ஒருவேளை அர்ஜுனன் நினைச்சா. பகவான் அதனால தொடர்றாரு.
பயாத் உபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாः येषाञ्च त्वम् बहुमतः भूत्वा यास्यसि லாகவம். இந்த இடத்துல நான் சொல்ல போற விளக்கம் என்னுடையது. ஆதிசங்கரர் விளக்கம், பூஜ்ய சுவாமிஜி விளக்கம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மகாரதாக, அதாவது இந்த யுத்த வீரர்கள்ல கேட்டகரி உண்டு. என்னுடைய இதுக்கு முந்தின ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா அதுல நான் இதை பத்தி விரிவா பேசியிருக்கிறேன். ரதி, அர்த்தரதி, மகாரதி, இப்படி கிரடேஷன். இதுல மகாரதி அப்படிங்கிறவர் தான் உச்சமான ஆள். கர்ணனுக்கு சூடு தட்டினது எங்க அப்படின்னா, பீஷ்மர் நீ எல்லாம் ஒரு அர்த்தரதிக்கே ஆக மாட்ட அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லிடுவார். இவன் அர்ஜுனன் கூட ஒரு ஜெயிச்சதே இல்லை. அதனால பீஷ்மர் அப்படி சொல்லுவார். அது அவனுக்கு பொறுக்கல. நட்பாவது மண்ணாவது, துரியோதனாவது சாக்கடையில போட்டோம். எனக்கு மான ரோஷம் தான் பெருசு. நான் அதனால பீஷ்மர் யுத்த களத்துல தளபதியா இருக்கிறது வரையிலும் நான் யுத்தத்துல பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு நட்பையும் குப்பையில போட்டுக்கிட்டு கர்ணன் ஒதுங்கி இருந்துக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட நட்பு கர்ணனுடைய நட்பு. சொந்த மான ரோஷத்தை விட நட்பு ஒன்றும் பெருசு கிடையாது. அதனால அவன் ஒதுங்கி இருந்துக்கிட்டான். இதுல மகாரதி அப்படிங்கிறவங்க ஒரே சமயத்துல பல்லாயிரக்கணக்கான பேரை ஹேண்டில் பண்ற திறமை உள்ளவங்க. அதுதான் மகாரதியினுடைய சிரமம். இப்படிப்பட்ட மகாரதிகள் ரெண்டு பக்கத்திலையும் இருந்தாங்க. பகவத்கீதையில முதல் அத்தியாயம் நாம பார்க்கல, ரெக்கார்டிங் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா சர்வயேவ மகாரதாக அப்படின்னா துரியோதனன் ஒரு பட்டியல் படிப்பான். இப்படி இத்தனை மகாரதிகள் நம்ம பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு. நிறைய மகாரதிகள் இந்த யுத்தத்துல இருந்தாங்க. அதுல துரோணர், பீஷ்மர், கிருப்பர் இவங்க எல்லாம் அர்ஜுனனை ரொம்ப மதிக்கிறவங்க. இரண்டாவது வரியில ஏஷாஞ்ச தொம் பகுமதக பூத்வா, யாருடைய மனசுல மரியாதையில ஒரு பெரிய இடத்தை நீ பிடிச்சு வச்சிருந்தியோ, யாரு உன்ன பெருமைக்குரியவனா வச்சிருந்தாங்களோ, மரியாதைக்குரியவனா வச்சிருந்தாங்களோ, தர்மத்துல, வீரத்துல, பண்புல, எல்லா விதமான நல்குணங்களும் உடையவனாக உன்னை ரொம்ப உயரத்துல இவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. ஏஷாம் சத்தும் பகுமதக, இவர்கள் எல்லாராலும் பேரளவுக்கு மரியாதைக்குரியவனாக நீ இருந்தாய். இந்த வார்த்தையை வச்சுதான் நான் இந்த இடத்துல மகாரதாகா அப்படிங்கிற லிஸ்ட்ல பீஷ்மர், துரோணர், கிருப்பர் மாதிரிப்பட்டவங்களை கொண்டு வரேன். அவங்க கூட என்ன நினைப்பாங்க, அர்ஜுனன் இப்படி பயந்து ஓடி போயிட்டானே, பயாத் ரணாத் உபரதம், அர்ஜுனன் இப்படி பயந்து ஓடி போயிட்டானேன்னு நினைப்பாங்க. யாரு ஒண்ணு பெரிய மரியாதையில வச்சிருந்தாங்களோ அவங்க மரியாதையில இருந்து நீங்க தொப்புக்கடி இருந்து கீழே விழுந்துருவ. லாகவம் யாஸ்யசி, லாகவம் லகு அப்படின்னா
எளிமையான, எள்ளத்தக்க, நகையாடத்தக்க, இல்ல கௌரவம். முதல்ல ரொம்ப கௌரவமா வச்சிருந்தாங்க. இந்த கௌரவத்துக்கு ஆப்போசிட் லாகவம். பொதுவா நம்ம பேச்சு வழக்குல என்ன பண்றோம்னா இந்த வார்த்தைய லாவகம் அப்படின்னு பயன்படுத்துறோம். லாவா இல்ல, லாகா. முதல்ல கா அப்புறம் வா வரணும். லாகவம். கீதையில வந்திருக்கிறது கரெக்ட். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த வா காவை இடம் மாத்தி போட்டுருவோம். லாவகம், லாவகமாக தப்பித்தான், லாவகமாக விளையாடினான் சொல்லுவோம். அது தப்பு. லாகவமாக வரணும். அவங்ககிட்ட நீ ரொம்ப உன்னுடைய மரியாதை அப்படியே சரன்னு கீழே இறங்கிடும் அப்படின்ட்டு பகவான் சொல்றான். குப்பஞ்சுப்பம் என்ன பத்தி என்ன சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் நினைச்சிருந்தால் பகவான் சொல்றார், நீ யாரை மரியாதையாக வச்சிருக்கிறியோ, யார் உன்னை மரியாதைக்குரியவனாக வச்சிருக்கிறாங்களோ அந்த அவர்கள் உனக்கு தரக்கூடிய மரியாதையை, நீ மதிக்கக்கூடியவர்கள் யார்கிட்ட இருந்து பாராட்டு கிடைச்சா உனக்கு சந்தோஷமா இருக்குமோ, அது பெரிய ஒரு விருதா நீங்க நினைப்பியோ, அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய மரியாதைக்குரியவர்கள், உன்னை மரியாதையாக வைத்திருப்பவர்கள், அவர்களே உன்னை மட்டமா பேசுவாங்க, பயந்து ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு பகவான் சொல்றார். இப்போ பகவானுக்கு தெரியும் இல்ல அர்ஜுனனுக்கு தெரியும்? இல்ல இல்ல, அவன் பீஷ்மர் துரோணர் கிருபர் மாதிரிப்பட்டவங்க மேல மரியாதையினால்தான் யுத்தம் பண்ண விரும்பல அப்படின்னு. ஆனால் ஊரு உலகம் அப்படின்னு நினைக்காது. இனி அர்ஜுனன் தர்ம நியாயம் எல்லாம் தெரிஞ்சவன். அவன் இப்போ ஓடி போயிட்டான்னா அந்த ஓடி போறது தர்மமான செயல் இல்ல. அதனால துரோணர் பீஷ்மரும் அவனை பயந்துதான் ஓடி போனாங்கன்னு நினைப்பாங்களே தவிர பெருந்தன்மையினால மரியாதையினால ஓடி போனாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. சரி, அர்ஜுனன் ஒருவேளை போனா போட்டு யார் தாத்தா என் குரு வேற சொல்லிட்டு போறாங்க, நினைச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்றது? கிருஷ்ணன் அடுத்த அஸ்திரத்தை விடுறாரு. 36 2வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். அவாச்யவாதாம்ச்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாஹ நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கதரம் நுகிம். தவ அஹிதாக, ஊரு உலகம் பேசின கவலை இல்லை, தாத்தா குரு உலகம் பேசின கவலை இல்லை, இப்படின்னு எல்லாம் ஒருவோட அர்த்தம் சொன்னான்னா கிருஷ்ணர் அடுத்த அஸ்திரம் விடுறாரு. நீ எப்படா நாசமா போவ, செத்து தொலைவேன்னு நினைச்சிட்டு இருக்கானே துரியோதனே, துச்சாசனே, கர்ணன், சகுனி, தவ அஹிதாக. ஹிதாகா நமக்கு நன்மை நினைக்கக்கூடியவங்க, அஹிதாகா நமக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவங்க. உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய துஷ்ட சதுஷ்டயர்கள் துரியோதனன், கர்ணன், துஷாசனன், சகுனி, திருதராஷ்டிரன் எட்ஸெட்ரா கூட்டம் இருக்க. இந்த கூட்டம் அவாச்சியவாதான், சொல்லக்கொள்ளாததெல்லாம் பேசும். இந்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் பேச அது மாதிரி வாயில வரக்கூடாததெல்லாம் வரும், பொது இடத்துல சொல்லக்கூடியாததெல்லாம் சொல்லுவாங்க. அவாச்சியவாதான், சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லுவாங்க. 1 2 இல்ல, வண்டி வண்டியா, பகூன்.
லிட்டர் கணக்குல, ஏக்கர் கணக்குல, டன் கணக்குல பேசுவாங்க. பகூன் நிறைய பேசுவாங்க. வதிஷ்யந்தி பேசுவார்கள். தவ சாமர்த்தியம் நிந்தந்தி, உன்னுடைய திறமைய கூட மட்டமா பேசுவாங்க. அர்ஜுனனா நிபாத கவச்சர்கள் எல்லாம் ஜெயிச்சான்னா, இன்னைக்கு என்னவோ அவங்களுக்கு சறுக்கி அவங்க விழுந்துட்டாங்க, அதுல இவன் ஜெயிச்சுட்டான், ஒரு புளூக்ல ஜெயிச்சுட்டான். இவன் திறமையினால ஒண்ணு இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. எதிராளி ஏதோ சறுக்கி விட்டுட்டுது, சிலிப் ஆயிட்டது, கொஞ்ச நேரத்துக்கு அவங்க அசந்துட்டாங்க, அந்த நேரத்துல இவன் ஜெயிச்சானே தவிர இவனுக்கு இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டா முழுக்கவே இவனுடைய சொந்த சாமர்த்தியத்துல வந்தது கிடையாது அப்படின்னு உன்னுடைய சாமர்த்தியத்தை கேவலமா பேசுவாங்க. ததஹ துக்கதரம் நுக்கிம், நீ ஊர் உலகம் பேசினா பரவாயில்லன்னு சொல்லலாம், தாத்தா குரு தானே பெரியவங்க தானே சொல்லிட்டு போறாங்கன்னு சொல்லலாம். உன் எதிரிகள் நீ நாசமா போன விரும்புறவங்க பேசுவாங்கடா, இதை விட உனக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது கேவலமானது வேற உண்டா அப்படின்னு பகவான் பேசுறாரு. நல்லவன் பெரியவன் சூடு சொரண உள்ளவனா இருந்தா அர்ஜுனா கிருஷ்ணா இந்த எடுத்தேன் இல்லை கொடுத்தேன் கணையன்னு சொல்லியிருப்பா. அர்ஜுன வாயிலிருந்து இப்பவும் அந்த மாதிரி வார்த்தைகள் வரல. துரியோதனன் கர்ணன் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, போஸ்டர் அடிச்சே ஊர் ஊரா ஒட்டிடுவாங்க. அர்ஜுன ஓடி போயிட்டா, அர்ஜுன ஓடி போயிட்டா, இவ்வளவு நாள் ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சா பெரிய வீரம் மாதிரி, நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்த உடனே எங்களை பார்த்து ஓடி போயிட்டா அப்படின்னு போஸ்டர் அடிச்சு கூட ஒட்டுவாங்க. ஒருவேளை துரோணர் பீஷ்மராவது மரியாதைகளை யுத்தம் பண்ணலன்னு நினைச்சால நினைப்பாங்க. துரியோதனன் கர்ணன் ஒரு காலமும் அப்படி நினைக்க போறதில்லை. இனி அர்ஜுனன் யுத்த காலத்திலிருந்து போயிட்டா, ஏற்கனவே யுதிஷ்டருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னுடைய மகாபாரத வகுப்புல, மலேசியா வகுப்புல கேட்டீங்கன்னா தெரியும். கர்ணன் இதுவரைக்கும் ஒன்னும் சாதிச்சதே கிடையாது. ஆனா யுதிஷ்டருக்கு எப்பவுமே கர்ணனை பார்த்தா ஒரு பயம். துரியோதனை பார்த்தா அவருக்கு பயம் இல்ல, அது பீமன் இருக்கா பாத்துக்கிடுவான். ஆனா கர்ணனை பார்த்து யுதிஷ்டருக்கு பயம் உண்டு. மகாபாரதம் நீங்க படிச்சு பார்க்கும்போது தெரியும், பல இடங்கள்லயும் யுதிஷ்டர் அதை வெளிப்படுத்துவார். வில்லுக்கு விஜயனை கூட வச்சுக்கிட்டு கர்ணனை பார்த்து யுதிஷ்டருக்கு பயம், பீமனுக்கு கூட கிடையாது, நகுல சகோதரர் கூட கிடையாது, ஆனா யுதிஷ்டருக்கு உண்டு ஒரு இனம் புரியாத பயம். அப்ப அர்ஜுனன் ஓடிட்டானா யுதிஷ்டர் என்ன பண்ணுவாரு, சரி அவன் கண்டே வேண்டாம்பா, நானும் அர்ஜுனனுக்கு பின்னாடி போறேன் ஜாமியாரா அப்படின்னு அப்படி கிளம்புவாரு. அண்ணன் போற அண்ணனை மீறி பீமன் செய்வானா, சொல்லி பார்ப்பான். அண்ணன் கேட்கலன்னா பீமனும் அண்ணனுக்கு பின்னாடி யுதிஷ்டர் பின்னாடி போயிடுவான். 3 அண்ணன் போயிட்டாங்கன்னா நவல சேதைகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அப்ப துரியோதனனுக்கு கத்தி இந்தி யுத்தம் இந்தி நாடு கிடைச்சிடும். அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து நரேந்திர மோடி கிடையாது, அவன் வந்து மமதா பானர்ஜி ஸ்டாலின் மாதிரியாகும். தன்னிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதித்துறை, மீடியா, சோசியல் மீடியா எல்லாரையும் தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு, அர்ஜுனன் வந்து பெரியவங்க மேல உள்ள மரியாதையினால போயிட்டான் அப்படிங்கிற தகவலே வெளியே வராதபடி அமுக்கிக்கிட்டு அர்ஜுனன் ஓடி போயிட்டான், பயந்து ஓடி போயிட்டான்
எங்க பக்கத்துலதான் நியாயம் இருக்கு, அவங்க பக்கத்துல அநியாயம் இருக்குன்னு உணர்ந்து ஓடி போயிட்டா யுத்தத்தை விட்டு அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கலாம். இந்த காலத்துல நரேட்டிவ் வார் தான் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. கரப்பாம்பூச்சிகள் மத்தியில ஒரு சின்ன பிள்ளை இறந்து போச்சுன்னு ஒரு நரேட்டிவ கிளப்பி விட்டாங்க. என்னென்னவோ கிளப்பி விட்டாங்க, இப்படி ஒண்ணு கிளப்பி விட்டாங்க, செத்து போறாங்க. அது மாதிரி துரியோதனை என்ன பண்ணுவான், அவன் சும்மா இருக்கிற காலத்திலேயே நரேட்டிவ் செட் பண்ணக்கூடியவன், பதவியில இல்லாட்டாலே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாதிரி. இப்ப அவனுக்கு கையில நீங்க எல்லாம் ஓடி போய் பதவியும் எந்த எதிர்ப்பும் இல்லாம வந்துட்டுதுன்னா கேட்கவா வேணும்? உலகத்துல உள்ள அத்தனை மீடியாவை விலைக்கு வாங்கி உலகம் முழுக்க பரப்பிடுவான். அதனால நீ மரியாதையோட போன அப்படின்னு ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு நினைச்சு போன, அஹிம்சைக்காக வேண்டி போன அப்படின்னு உலகத்துல ஒரு பையன் பேச மாட்டான். துரியோதனை அதுல கண்ணும் கருத்துமா இருந்து அந்த நரேட்டிவ் வெளியே வராமலே பாத்துக்கிடுவான். இப்ப அர்ஜுனன் கிட்ட பகவான் இப்படி ஒரு 3 கோணத்துல 3 ஸ்லோகத்தை சொல்றாரு. இப்ப போர் இடவில்லைன்னா நீ கடமை தவறியவனாவாய், பழி அடைந்தவனாவாய், உலகம் உன்னை புகழை இழப்பாய், உலகம் உன்னை பழிக்கும், உன்னுடைய மரியாதைக்குரியவர்கள் உன்னை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க, உன்னுடைய எதிரிகள் உன்னை ரொம்ப மட்டமா நினைப்பாங்க. இப்படி எல்லாம் பகவான் 33 தொடங்கி சொன்னார். அப்ப யுத்தம் பண்ணலைன்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத பட்டியல் போட்டார். இப்ப யுத்தம் பண்ணுனா என்ன வரும், அந்த கோணமும் பார்க்கணுமே. அத பகவான் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். ஹதோ வா பிராப்ஸ்யசி சொர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. நீ யுத்தம் பண்ணுனீனா யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ யுத்தத்துல ஜெயிச்சாலும் உனக்கு லாபம் தான், யுத்தத்துல தோத்தாலும் உனக்கு லாபம். யுத்தம் பண்ணுனேன்னா யுத்தத்துல வெற்றியும் வரலாம், தோல்வியும் வரலாம். இங்க பகவானும் சரி அர்ஜுனனும் சரி எப்பவுமே யுத்தம் பண்ணா வெற்றி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசவே மாட்டாங்க. அவங்க யதார்த்தவாதிகள், உள்ளது உள்ளபடி பேசுறவங்க. கடமையை செய்யறது நம்ம கையில இருக்கு, பலன் நம்ம கையில இல்ல. அதனால பகவான் சொல்ற, நீ யுத்தம் பண்ணா ஜெயிச்சிருவ, நீ இருக்க, நான் இருக்கேன், தர்மம் இருக்கு, தர்மம் இருக்கு உன் பக்கம், அதனால பகவானான நான் உன் பக்கம் இருக்கேன், ஆனா நம்ம ஜெயிக்க தான் போறோம் அப்படின்னு எல்லாம் பகவான் பேசல. பகவான் சொல்ற, நீ யுத்தம் பண்ணா ஜெயிச்சேனாலும் உனக்கு லாபம், செத்து போனாலும் உனக்கு லாபம், 2 விதத்திலயும் உனக்கு லாபம் தான். என்ன லாபம் அப்படிங்கிறத பட்டியல் போடுறார். இந்த விஷயம் நம்ம போன வகுப்புலயும் லேசா சொல்லி இருந்தேன். பகவான் அவருடைய வாயில அந்த விஷயத்தை இங்க சொல்றாரு. துரோணர், கர்ணன் எல்லாம் சொர்க்க ஆரோகண பருவத்துல சொர்க்கத்துல இருக்கிறத தர்மபுத்திரர் பார்த்தார் அப்படின்னு ஒரு சம்பவம் மகாபாரதத்துல வருது. நிறைய பேர் அத பிரிச்சு, துரியோதனன் கர்ணன் எல்லாம் சொர்க்கத்துக்கு போனா, ஆனா பஞ்சபாண்டவர்கள் போகல, மற்றவர்கள் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாஜிக்கலானது. இதுதான் சரி. இப்போ பகவான் சொல்றதுதான் சரி.
ஹதஹ வா, செத்து போனாலோ கொல்லப்பட்டாலோ, யுத்தத்துல இறந்தால் அதுக்கு செத்து போகிறது கொல்லப்படுறதுன்னு பேர் இல்ல, வீர மரணம் அப்படின்னு பேரு. அப்ப அதனால ஹதஹவா அப்படிங்கிறத நம்ம வீர மரணம் அடைந்தால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வீர மரணம் அடைந்தால் சொர்க்கம் பிராப்சியசி. கிருஷ்ணன் முதல்ல நெகட்டிவ் சைடே எடுத்துக்கிறாரு. ஏன்னா அர்ஜுனன் இப்ப நெகட்டிவ், முழுக்க முழுக்க நெகட்டிவ்ல நிறைஞ்சிருக்கான். அவனுக்கு நினைக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் பாசிட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும், நீட்டு தேர்வு எழுதி தூக்குல தொங்குறவங்க மாதிரி, 10, 12 எழுதி தூக்குல தொங்குறவங்க மாதிரி, உலகத்துல எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும், ஒரு பரிசு எழுதி தோத்துட்டோங்கிறதுக்காக வேண்டி உயிரமாய்க்கிற கூட்டங்கள், ஒரு எதிர் சிந்தனை தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற கூட்டங்கள் மாதிரி அர்ஜுனன் இருக்கிறதுனால பகவான் முதல்ல அவன் பக்கம் இருந்தே பேசுறான். சரி, ஒருவேளை யுத்தத்துல தோத்துட்டேனே வச்சுக்கோ, ஒன்னு அவங்க கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ வீர மரணம் அடைஞ்சிட்டேனே வச்சுக்கோ, வீர மரணம் அடைந்தாலோ சொர்க்கம் பிராப்சியசி, சொர்க்கத்தை அடைவாய். ஜித்வா, ஜெயித்தாலோ, ஜித்வா வா, ஜெயித்தாலோ, மஹீம் போக்ஷசே, இந்த பூமியை அனுபவிப்பாய். அப்போ வீரமரணம் அடைந்தாலும் உனக்கு லாபம்தான், ஜெயித்தாலும் லாபம். ரெண்டு விதத்திலேயே லாபம் தான். உலகத்துல வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அப்படி பார்த்தாலும் லாபம் தான், இப்படி பார்த்தாலும் லாபம் தான். யுத்தம் பண்ணலைன்னா இவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு. ஆனா யுத்தம் பண்ணுனேன்னா இப்படி லாபம் தான், இப்படி லாபம் தான். ரெண்டு விதத்திலேயும் லாபம் தான், எல்லா விதத்திலேயும் லாபம் தான். தஸ்மாத், அதனால கௌந்தேய, மான ரோஷம் எல்லாம் உள்ள குந்தியினுடைய பிள்ளையே. குந்தி கிட்ட கிருஷ்ணன் போய் கேட்டாரு, அத நான் போய் பேசி பார்த்துட்டேன், மாறி மாறி பேச்சுவார்த்தை நடந்துட்டது, ஒத்துக்கிறது மாதிரி தெரியல. துரியோதனன் அநியாயனுடைய பக்கத்துல, அதர்மத்துடைய பக்கத்துல பிடிவாதமா இருக்கிறான். அவங்க அப்பன், அவனுக்கு கண்ணு மட்டும் குருடு இல்ல, மூளையும் குருடு, அறிவும் குருடு. அதனால மகன் பாசத்துல மகனுக்கு பக்கத்துல தான் நிக்கிறான். இனி பெரியவங்களான பீஷ்மர் துரோணர் மாதிரிப்பட்டவங்களும் அரசனை எதிர்த்து ஒண்ணு பேசக்கூடாது, ஒரு ராஜ விசுவாசத்தை காட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதனால யுத்தம் தவிர்க்க முடியாத ஆயிப்போச்சு. நீ அஸ்தினாபுரத்துல இருக்கிற, உன் பிள்ளைகள் வீரதேசத்துல இருக்காங்க, உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்தி சொல்ல விரும்புற அப்படின்னு கிருஷ்ணர் குந்திகிட்ட கேட்கிறார். அப்ப குந்தி சொன்னாங்க, எதற்காக வேண்டி ஒரு க்ஷத்திரிய பெண் ஆண் குழந்தைகளை பெறுவாளோ அந்த சமயம் இப்ப வந்திருக்கு அப்படின்னு என் பிள்ளைகள்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராஜ மாதா குந்தி. அதனால உங்க அம்மா என்ன சொன்னா அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லாம சொல்றது மாதிரி, குந்திக்கு பிறந்தவனே உத்திஷ்ட, எழுந்திரு, யுத்தாய, யுத்தத்திற்காக, கிருத நிச்சய, நிச்சயம் செய்தவனாக எழுந்திரு அப்படின்னு பகவான் சொல்றார். பொதுவா அதாவது பகவத்கீதையினுடைய சாரம்னு சொல்லிட்டு ஒரு இதை நிறைய பேரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். அதெல்லாம் கேட்டா ஒரு பயலுக்கும் யுத்தம் பண்ற புத்தியே வராது.
அப்படி கீதையில எங்கேயுமே சொல்லல. ஆனாலும் கீதா சாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தியா முழுக்க ஒரு பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு. ஹிந்துக்களை எப்படி ஏமாத்துறது, ஹிந்துக்கள் அவங்க சாஸ்திரத்தை படிச்சிருக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில யாரோ ஒரு கிருத்திரிமி கிளப்பி விட்டது. ஹிந்துக்கள் அதை அவங்களும் பின்பற்றிட்டு இருக்காங்க, அச்சடிச்சு வித்துட்டு இருக்காங்க. அப்ப நாம இதை உடைக்கணும், இந்த பிரச்சாரத்தை உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நாம பகவத்கீதையில இருந்து கொஞ்சம் ஸ்லோகங்களை பொறுக்கி எடுத்து பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன ஸ்லோகங்களை ஸ்லோக எண்களோட போட்டு கீதாசாரம்னு அச்சடிச்சோம். நம்முடைய சில சமய வாலண்டியர்ஸ் அவங்க கல்யாணத்துக்கு கூட கல்யாண அட்டைக்கு பின்பக்கம் அதை அச்சடிச்சாங்க. இலங்கையில இத கேட்டாங்க, இலங்கைக்கு அதை அனுப்பி கொடுத்தோம். அப்ப இலங்கையில அது யுத்த நடந்துட்டு இருக்கக்கூடிய காலம், கருணாநிதி சோனியா எல்லாம் உயிரோட இருக்க காலம், தமிழர்களும் கொண்டு குவிச்சிட்டு இருக்கக்கூடிய காலம். அப்போ நாம இதை கொடுத்த உடனே அதுல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்க எங்க யுத்தம் செய்வாயாக அப்படிங்கிற வார்த்தை வருதோ அந்தந்த இடங்கள்ல எல்லாம் கடமையை செய்வாயாகன்னு மாத்தி பப்ளிஷ் பண்ணாங்க. நம்ம கிட்ட சொன்னாங்க, எங்க ஊர்ல இப்படி நாங்க பப்ளிஷ் பண்ணோம்னா ஒரு அரசாங்கம் எங்களை பிடிச்சி ஜெயில போட்டுரும், நாங்க உண்மையதான் சொல்றோம், கீதா ஸ்லோகத்தை தான் சொல்றோம், ஆனா உண்மையை சொன்னா உலகத்துல விலை இல்ல, நூபுர் சர்மா மாதிரி ஒழிச்சுதான் தெரியணும். குரான்ல உள்ள வாசகத்தை தான் உண்மையத்தான் சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க வெளியே தலை காட்ட முடியல. அது மாதிரி நாங்களும் உண்மையை சொன்னா அரசாங்கம் பிடிச்சி எங்களை ஜெயில போட்டுரும், அதனால நாங்க வந்து அந்த கடமையை செய்ய மாதிரி திருத்தி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தி போட்டுக்கிட்டாங்க. அது மாதிரி இங்கே அர்ஜுனன் தன்னுடைய கடமையை செய்யும் போது உயிரிழந்தால் அவனுக்கு மேலான கதி சொர்க்கம் கிடைக்கும். இந்த ஸ்லோகங்கள்ல இருந்து பகவான் இன்னொன்னு மறைமுகமா சொல்லாம சொல்லிட்டு போறார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் சொன்னதுக்கு பதில் சொல்றாரு பகவான். அர்ஜுனன் சொன்னா, யுத்தம் நடந்ததுன்னா பல பேர் இறந்து போவாங்க, பல பேர் இறந்தா சமுத்திர குழப்பம் வரைஞ்சிடும், சமுத்திர குழப்பம் வரைஞ்சா பாவம் வரும், அந்த பாவம் எனக்கு வரும், அதனால நான் நரகத்துக்கு போயிடுவேன், இப்படி எல்லாம் அர்ஜுனன் சொன்னான். பகவான் சொல்றாரு, நீ யுத்தம் செய்யாம இருந்தா நரகத்துக்கு போவ, செய்தைனா சொர்க்கத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்றாரு. அதனால யுத்தத்துல ரெண்டு முடிவுகள் தான், ஒண்ணு தோக்குறது, ஒண்ணு ஜெயிக்கிறது. தோக்குறதுங்கிறது வீர மரணமாவும் இருக்கலாம், வீர மரணம்னாலும் லாபம் தான், ஜெயித்தாலும் லாபம் தான். அதனால அர்ஜுனன் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். எஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹி தன்மே அப்படின்னு கேட்ட அர்ஜுனனுக்கு, எனக்கு ஸ்ரேயஸை சொல்லு அப்படின்னு சொன்ன அர்ஜுனனுக்கு பகவான், நீ யாரு, நீ ஆத்மா அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா இருந்தால் நீ இந்த உலகத்துல கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஞானத்தை முதல்ல சொல்லிக்கிட்டு, ஆத்மாவினுடைய உயர்ந்த தன்மையை சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு 8 ஸ்லோகங்கள்ல அர்ஜுனன் யுத்தம் செய்யலைன்னா என்ன விளைவு வரும், யுத்தம் செய்தால் என்ன லாபம் வரும், அதனால என்ன நஷ்டம், இதனால என்ன லாபம், செய்யாம இருக்கிறதுனால நஷ்டம், செய்யறதுனால லாபம் அப்படிங்கிறத, கடமையை நிறைவேற்றுறதுனால லாபம் அப்படிங்கிறத பகவான் சொல்றாரு. இது ஒரு சின்ன டீவியேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்லோகங்களை. அப்படி சொன்னாலாவது அர்ஜுனனுக்கு ரோஷம் மானம் குடு சொர்ணம் எல்லாம் வருமானு பகவான் பார்த்திருப்பார். இப்போ வராததுனால அடுத்தது பகவான் கர்ம யோகத்தை பத்தி, கடமைய எப்படி யோகமா செய்து அதன் மூலமாக
நிம்மதியை அடையலாம், மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிறதுக்கு பகவான் திரும்புறார். 38வது ஸ்லோகம். சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி. பகவான் சொல்றார், நீ இப்படி உன்னுடைய கடமையை செய்கிறதுனாலேயும் செயல்களை செய்கிறதுனாலேயும் கர்மங்களை செய்கிறதுனாலேயும் பாவத்தை அடைய மாட்டாய். பாவம் ந அவாப்ஸ்யசி, பாவத்தை அடைய மாட்டாய். எப்படி செய்யணும்? சுக துக்கே, இன்பங்களையும் துன்பங்களையும், லாப அலாபௌ, லாப நஷ்டங்களையும், ஜெய அஜயௌ, வெற்றி தோல்விகளையும், சமே கிருத்வா, சமமாக கருதி, ததக பிறகு, யுத்தாய யுத்தத்திற்கு, யுஜ்யஸ்வ தயாராகு, ஏவம் இப்படியாக செய்தால் பாபம் பாவத்தை ந அவாப்ஸ்யசி அடைய மாட்டாய். எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு யுத்தம், நாம அதனுடைய இன்ப துன்பங்களையோ லாப நஷ்டங்களையோ வெற்றி தோல்விகளையோ பத்தி கவலைப்படாம எது வந்தாலும் ஏத்துக்கிற மனோபாவத்தோட அந்த செயல்ல ஈடுபட்டால் நமக்கு துன்பம் வராது, பாவம் வராது, துன்பம் வராது அப்படின்னு எடுத்துக்கலாம். சுக துக்கே சமே கிருத்வா, இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதி. அதுக்கு ஆதிசங்கரர் விளக்கம் சொல்லும் போது, இன்பமும் துன்பமும் சமமாக கருதுறது அப்படிங்கிறது விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் சொல்றாரு. இனிமேல் வரக்கூடிய கர்மயோகம் சம்பந்தமான எல்லாமே இதை ஒட்டித்தான் கருத்துக்கள் அமைய போகுது. கர்மயோகம் அப்படின்னாலே சமத்துவம் யோக உச்சியதே பிறகு வரப்போகுது. 48வது ஸ்லோகம் நினைக்கிறேன். இப்படி கர்ம யோகத்துக்கான விதையை பகவான் இந்த ஸ்லோகத்துல விதைக்கிறார். நம்ம ராகத்வேஷங்களை தாண்டி எப்படி வேலை செய்கிறது, அதை சமாளிக்கிறது எப்படி, நம்முடைய வசத்துல வைக்கிறது எப்படி, அதனால பாதிக்கப்படாம இருக்கிறது எப்படி, இதெல்லாம் தான் இனிமேல் கீதையினுடைய விஷயமாக இருக்க போகுது. துரியோதனன் அவனுடைய விருப்பு வெறுப்பினால யுத்தம் பண்ணலாம். ஆனா அர்ஜுனா, உன்னுடைய யுத்தம்ங்கிறது அப்படி இல்லை, இது தர்ம யுத்தம். அதனால நீ விருப்பு வெறுப்பை தாண்டி கடமை அப்படிங்கிற உணர்வோட இதுல ஈடுபடணும். உன்னுடைய கடமையை சுதர்மத்தை செய்யறதுனால உனக்கு பாவம் வராது. ஏவம் பாபம் ந அவாப்ஸ்யசி, தர்ம யுத்தத்துல நீ செய்யறதுனால, சுதர்மத்தை செய்யறதுனால, கடமையை நிறைவேற்றுறதுனால உனக்கு பாவம் வராது. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய காரியங்கள் நம்முடைய விருப்பு வெறுப்புகளை பொறுத்து அமையக்கூடாது. எது சரி, எது தப்பு, எது முறை, எது முறைகேடானது, எது தர்மம், எது அதர்மம், இந்த அடிப்படையில நம்முடைய செயல்கள் அமையணும் அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாடம். அடுத்து டாபிக் மாறுது. பகவான் நேரடியா கர்ம யோகத்துக்குள்ள குதிக்க போறார். குதிக்க போறேங்கிறத சொல்லிக்கிட்டே குதிக்க போறார். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். வகுப்பு எந்த பிரச்சனையும் இல்லாம போச்சுதுன்னு நினைக்கிறேன். கேள்வி இருக்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும். இல்லைன்னா கேள்வி இல்லைன்னு மனசிலாக்கிட்டு வகுப்பை நிறைவு பண்றேன்.